சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 48ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலிருந்து நம்ம தொடர்ந்து தியானித்து வருகிறோம். ஏசாயா 48ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலிருந்து நம்ம தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் தியானிக்கிறோம். நீங்கள் எல்லாரும் கூடி வந்து கேளுங்கள், கர்த்தருக்கு பிரியமானவன் அவருக்கு சித்தமானதை பாபிலோனிலே செய்வான். எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தருக்கு பிரியமானவன் அவருக்கு சித்தமானதை பாபிலோனில் செய்வான். கர்த்தருக்கு பிரியமானவன் அவருக்கு சித்தமானதை பாபிலோன் என்றால் இந்த உலகம். ரட்சிக்கப்படாத மக்கள் இருக்கிறதான இந்த உலகம்தான் எகிப்து என்றும் பாபிலோன் என்றும் சொல்லப்படுகிறது. இந்த உலகத்திலே கர்த்தருடைய சித்தத்தை செய்கிறவன் யார் என்றால் அவருக்கு பிரியமானவன். அவருக்கு பிரியமானவன் கர்த்தருடைய சித்தத்தை என்ன செய்வானா? இந்த பூமியிலே செய்வான். கடந்த நாட்களிலே நான் உங்களோடு கூட பேசினேன். ஆண்டவர் சொன்னார், பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று கூப்பிடுகிறவன் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று சொன்னார். ஆண்டவருடைய வருகை குறித்து நம்ம பார்த்தோம். தேவனுடைய வருகையின் காலத்தில் இருக்கிறோம் என்பதை குறித்து நான் உங்களுக்கு சொன்னேன். பரலோக ராஜ்யத்தில் நம்ம பிரவேசிக்க வேண்டுமானால் இந்த பூமியில இருக்கிற காலத்தில், சரீரத்தில் இருக்கிற காலங்களில் பிதாவின் சித்தத்தை நாம் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொன்னார். சரி, கடந்த நாட்களிலே நான் உங்களோடு கூட பேசின சில காரியங்களை நாம் மறுபடி கொஞ்சம் ஞாபகப்படுத்தி விடுகிறேன். கடந்த நாட்களில் பார்த்தோம், பிதாவினுடைய சித்தம் என்ன என்பதை குறித்து நாம் பார்த்தோம். பாருங்க, முதலாவது 1 தீமோத்தேயுவின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலே எல்லா மனிதரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் தேவன் சித்தமுள்ளவராய் இருக்கிறார் என்று நாம் தியானித்தோம். 1 தெசலோனிக்கரின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 18வது வசனத்திலே எல்லாவற்றிலேயும் கர்த்தரை ஸ்தோத்திரம் செய்யுங்கள், இப்படி செய்வதே உங்களை குறித்து கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது என்று பார்த்தோம். 1 தெசலோனிக்கரின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்கள் ஆக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது என்பதை கண்டோம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு அதை கண்டினியூ பண்ணுவோம். இன்றைக்கு யோவான் எழுதின சுவிசேஷம், 4வதாக யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 40வது வசனத்தை ஆண்டவருடைய பிள்ளைகள் இன்றைக்கு நாம் எல்லாரும் சேர்ந்து வாசித்து அதிலிருந்தும் தொடர்ந்து சில காரியங்களை நம்ம தியானிக்க போகிறோம். யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 40வது வசனம். எல்லாருடைய பிள்ளைங்க சேர்ந்து வாசிக்கலாமா? குமாரனை கண்டு அவரிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் நித்திய ஜீவனை அடையவும் நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவதும் என்னை அனுப்பினவருடைய சித்தமாய் இருக்கிறது என்றார். அல்லேலூயாவா? அவன் தேவனுடைய சித்தம் என்ன என்றால் கடைசி நாளில் என்னை விசுவாசிக்கிற பிள்ளைகளை நான் எழுப்புவது பிதாவினுடைய சித்தமாய் இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ பிதாவினுடைய சித்தம் என்ன என்றால் நாம் எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படணும், அதேவேளை எல்லாரும் எல்லாவற்றுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணணும், பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்கணும். அது மாத்திரமல்ல, அவர் மேல் விசுவாசமாய் இருக்கிறவர்களை கடைசி நாட்களில் எழுப்புவதே அவருடைய சித்தமாய் இருக்கிறது. ஆமென் சொல்லுங்களேன். 2 விதமான எழுப்புதலை நாம வேதத்தில் காண்கிறோம். 2 விதமான எழுப்புதலை குறித்து பைபிள் சொல்லுகிறது. எழுப்புதல் 2 காரியம். ஒன்று, இந்த சரீரத்தில் இருக்கிற காலங்களில் நமக்குள் அடைகிற ஒரு எழுப்புதல், ஒரு உயிர் மீட்சி, ஒரு எழுப்புதல். இன்னொன்று, கர்த்தருக்குள் மரித்தவர்களை ஆண்டவராக இயேசு வரும்போது அவர்களை உயிரோடு எழுப்புவது. 2 காரியங்களை இந்த பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. இந்த 2 காரியங்களிலும் நாம் என்ன செய்யணுமா? எழுப்புதல் அடைய வேண்டும். அல்லேலூயா, எழுப்புதல் அடைய வேண்டும். தேவனுடைய வருகையின் காலத்தில் இருக்கிற அநேகம் பிள்ளைகள் ஒருவேளை சோர்ந்து போய் இருப்போமானால் நமக்குள்ளே ஒரு எழுப்புதலை நாம் அடையணும். கர்த்தருடைய வருகையின் காலத்திலே 10 கன்னிகைகளை குறித்து வேதத்தில் காண்கிறோம். அந்த 10 கன்னிகைகளும்
ஆண்டவருடைய வருகைக்கு, மணவாளுடைய வருகைக்கு அவர்கள் ஆயத்தமா இருந்தார்கள். 5 பேர் புத்தி உள்ளவர் என்றும் 5 பேர் புத்தி இல்லாதவர்கள் என்றும் எழுதப்பட்டு இருக்கிறது. ஆனால் மணவாளுடைய வருகை தாமதித்த போது 10 பேரும் என்ன பண்ணாங்களா? தூங்கினார்கள். 10 பேரும் தூங்கினார்கள். மணவாளன் வருகிறார் என்ற சத்தம் கேட்டவுடனே எல்லாரும் எழும்பினார்கள். ஆமா தானே? எல்லாரும் எழும்பினார்கள். ஸ்தோத்திரம். ஆனால் எபேசு நிருபத்தில் பவுல் வேறொரு காரியத்தை அங்கே சொல்லுகிறார். அதை வாசிக்கலாம். எபேசுக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். எபேசுக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 14வது வசனம். ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார் என்று சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. தூங்குகிற நீ, நல்லா கவனிங்க. மணவாட்டியானவள் மணவாளன் வருகிறார், சில விட்டு வர தாமதிக்கிறார் என்று சொன்னபோது எல்லாரும் என்ன பண்ணாங்களா? தூங்கினார்கள். எல்லாரும் தூங்கினார்கள். ஆனால் மணவாளன் வருகிற சத்தம் கேட்ட உடனே 10 பேருமே எழுப்பினார்கள். 10 பேருமே எழுப்பினார்கள். ஆனால் 5 பேர் புத்தி உள்ளவர்கள், புத்தி இல்லாதவர்கள். அது நம்ம பிறகு இதில் வேண்டாம். ஆனால் இங்கே பவுல் சொல்லுகிறார், இங்கே சிலர் தூங்குகிறார்கள். எங்கே தூங்குறாங்களா? தூங்குகிற நீ மரித்தோரை விட்டு எழுந்திரு அப்படின்னு சொன்னா எங்க தூங்குறாங்க? மரித்தோர்களின் மத்தியில அவர்களோடு சேர்ந்து இவர்களும் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும் இயேசு சொன்னார். பாவத்தில் மரித்து போனவர்கள் இன்றைக்கு அவருடைய கண்கள் திறக்கப்படவில்லை. அவர்கள் கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தப்படவில்லை. அவர்கள் விழிப்புள்ளவர்களாக இருக்கவும் இல்லை. அவர்கள் ஆவிக்குரிய நிலைமையில அவர்கள் தூக்கத்தில் இருக்கிறார்கள். அப்படி சொன்னா என்ன? கர்த்தருடைய வருகை என்றால் என்னன்னு தெரியாது, ரட்சிப்புனா என்னன்னு தெரியாது, ஞானஸ்நானம் என்னன்னு தெரியாது, சத்தியம் என்றால் என்னவென்று தெரியாது. இவர்கள் எல்லாரும் ஒரு ஆவிக்குரிய நிலைமையில இவர்கள் மரித்தோரை போல தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயாவா. மரித்தோரை போல தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் மதுபானம் பண்ணலாம், துன்மார்க்கமாய் நடக்கலாம், இவர்கள் விபச்சாரம் பண்ணலாம், இவர்கள் உலக காரியங்களில் மூழ்கி போய் கிடக்கலாம். இவர்கள் இந்த உலகத்தில் பாவத்தில் சிக்குண்டு இவர்கள் மரித்தோராய் இருக்கிறார்கள். ஆனால் சில தேவனுடைய பிள்ளைகளும் இவர்களோடு கூட என்ன செய்யறாங்களா? சேர்ந்து அவர்களோடு சேர்ந்து இவர்களும் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அதைத்தான் பவுல் சொல்றேன். தூங்குகிற நீ மரித்தோரை விட்டு அவன் மரித்தோர் அவன் தூங்கட்டும். இயேசு அதைத்தான் சொன்னார். மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும், நீ என்னை பின்பற்றி வா. உலகம் அது மரித்தோருக்குள்ள விழுந்து கிடக்கிறது. ஆனால் ரட்சிக்கப்பட்ட சபையே நீ மரித்தோரை விட்டு என்ன செய்? எழுந்திரு. சொல்லுங்க, மரித்தோரை விட்டு நீ அவர்களோடு போய் நீயும் உட்காராத. அவன் தான் உலக பிரகாரமாய் சினிமாவில் மூழ்கி கிடக்கிறான். நீயும் அவனோடு என்ன பண்ணாத? உட்கார்ந்து நீயும் அவனோடு கூட மரித்தோர் மத்தியில் தூங்காத. அவன் பாவத்தில் விழுந்து கிடக்கிறான், நீயும் அதை செய்யாதே என்று ஆண்டவர் நம்ம இந்த மரித்தோரில் இருந்து கர்த்தர் நம்மை விழித்தெழும்படி கர்த்தர் சொல்லுகிறார். இது என்ன என்றால் பாவத்தின் தூக்கம், இல்லாவிட உலகத்தின் சிக்குண்டு சிம்சோன் தெலிலாளின் மடிகளை படுத்து உறங்கினது போல இன்றைக்கு அநேகர் பாவத்தின் மடியிலே படுத்து உறங்கிக் கொண்டிருக்கிறவர்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், மகனே நீ எங்கே படுத்திருக்கிறாய் என்று உனக்கு தெரியுமா? அல்லேலூயா. சிம்சோன் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். சிம்சோன் ஒரு குறிப்பிட்ட வேலைக்காக பிரித்தெடுக்கப்பட்டவன். தாயின் கற்பத்தில் இருந்து ஒரு குறிப்பிட்டதான வேலையை செய்யும்படி ஆண்டவர் அவனை அபிஷேகம் பண்ணினார். ஆனால் அவனோ விபச்சாரியான தெலிலாளின் மடியில் படுத்திருந்தான். எத்தனை பேருக்கு இது எத்தனை பேருக்கு நான் சொல்ற காரியம் புரியும்? அல்லேலூயா. தெலிலாளின் மடியில் படுத்திருந்தான். தேவ பிள்ளையே, கர்த்தர் உன்னை அபிஷேகம் பண்ணி இருப்பது இந்த உலகத்தில் எதையாகிலும் கர்த்தருக்காய் செய்வதற்காக மாத்திரம் அல்ல, அவருடைய வருகையிலே எடுத்துக் கொள்ளப்படுவதற்காக. நீயோ உலகத்தின் மடியிலே தூங்கிக் கொள்ளாதே என்று என் ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது. விசுவாசியே, மரித்தோரை விட்டு எழுந்திரு. ஆமென் சொல்லுங்க. மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார். எல்லா வாரியத்திலும் ஆவிக்குரிய வாழ்க்கையில உன்னை ஆண்டவர் பிரகாசிக்க பண்ணுவார். உன் ஜெப வாழ்க்கை
பிரகாசிக்கும். வேதத்தை வாசிக்கும் போது அதனுடைய வெளிச்சம் உனக்குள் பிரகாசிக்கும். எல்லா ஆவிக்குரிய நிலைமையில கர்த்தருடைய பிரகாசிக்க பண்ணுவார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். உன் எதிர்காலம் பிரகாசமாய் இருக்கும். அல்லேலூயா. மரித்தோரை விட்டு எழுந்திரு. சிம்சோன் தெலீலாளின் மடியிலே படுத்து உறங்கிக் கொண்டிருந்தான். எந்த அளவுக்கு தெரியுமா? எந்த அளவுக்கு தெரியுமா? ஏன் நான் இந்த வசனத்துக்கு சிம்சோனை நான் மேற்கோள் காட்டுகிறேன்? கர்த்தர் சொல்லுகிறார், பாவத்திலே தூங்குகிறவன் மரித்தோரை போல இருக்கிறான். மரித்தோருக்கு என்ன நடந்தாலும் தெரியாது. தெலீலாளின் மடியில படுத்திருக்கிற மாதிரி நீ பாவத்தின் மடியில படுத்திருப்பாயானால் சத்துரு உனக்கு என்னதெல்லாம் செய்கிறான் என்று நீ அறிய மாட்டாய். தெலீலாள் மடியிலே படுக்க வைத்து ஒரு முடி எடுக்கிறவனை அழைத்து இவன் தலையில் இருக்கிற எல்லா முடியையும் சிரைத்து எடுக்கிற வரைக்கும் தூங்கினான். ஆமென். அவன் எப்படிப்பட்ட தூக்கம் தூங்கினான்? மயக்க மருந்து கொடுக்கல, பாவம் என்கிற மயக்கத்தில் மடியில படுத்து தூங்கி கொண்டிருக்கிறான். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நான் நினைக்கிறேன் தலையில அவன் முடியை வலித்து எடுக்கும் போது உண்மையா உணர்வு வருமா வராதா? கண்டிப்பா தெரிந்திருக்கும். ஆனால் அவளோ நான் நினைக்கிறேன் அவனுடைய சரீரத்தில் அவன் அப்படியே தடவி கொடுத்து கொண்டே இருந்திருப்பா. தெலீலாள் சரீரத்தில் தடவிக்கிட்டே இருந்திருப்பா. இவன் தெலீலாள் தான் நம்மை தடவுகிறாள் என்று நினைத்து அப்படியே மெய்மறந்து உறங்குகிறான். அவன் தலையில் இருக்கதான அந்த 7 ஜடைகளையும் வலித்து எடுத்தால் வேதம் சொல்லுகிறது அவன் ஆவியானவர் அபிஷேகம் அவனை விட்டு நீங்கிற்று. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. பாவத்தின் மடியில படுக்காதே, பாவத்தின் மடியில படுக்காதே என் அன்பு மகனே, அதை விட்டு எழுந்திரு. வேதம் சொல்லுகிறது மரித்தோரை விட்டு நீ எழுந்திரு, தூங்குகிற நீ. ஆமென் சொல்லுங்களேன். தேவனுடைய சித்தம் என்ன? உன்னை எழுப்புவது, உன்னை எழுப்புவது. இந்த சபையின் நோக்கம் என்ன? உன்னை எழுப்புதல் அடைய பண்ணுகிறது. ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் ஒவ்வொரு குடும்பத்தையும் நீ இருக்கிற இடத்திலிருந்து உன்னை எழும்ப பண்ணுவதுதான் இந்த சபையின் நோக்கம். அதுதான் தேவனுடைய சித்தம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆகையினால அவனுடைய தலைமுடி மட்டும் வெளிக்கப்பட்டது, அது ஒன்றும் பிரச்சனை இல்லையா என்றால் வேதம் சொல்லுகிறது கர்த்தர் தாயின் கற்பத்தில் இருக்கும் போதே அவனை நசரேனாக தேவன் அபிஷேகம் பண்ணினார். அல்லேலூயாவா. அவன் தலையில சவரகன் கத்தி படக்கூடாது. அப்படி படும் நாளில அவனுடைய அபிஷேகம் அவனை விட்டு நீங்கும், பலன் அவனை விட்டு நீங்கும். எல்லாம் போய்விட்டது. அவன் தலைமுடியை வலித்த பிறகு அவள் சொல்லுகிறாள், சிம்சோனே, இதோ பெலிஸ்தியர்கள் உன்மேல் வந்து விட்டார்கள். நான் சொல்றேன், நீ எல்லாவற்றையும் இழந்து போன பிறகுதான் பிசாசு சொல்லுவான், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், பார் உன் மேல எதிரிகள் வருகிறார்கள், உன் மேல பிரச்சனை வருது, உன் மேல ஆபத்து வருகிறது. காரணம், நீ எல்லாவற்றையும் இழந்து விட்டாய். இனி உன்னால ஒன்றுமே செய்ய முடியாது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இவன் வழக்கம் போல் என்ன செய்தானா? உதறி விட்டு எழும்பினான். ஆனால் பெலன் அவனை விட்டு போயிருந்தது. அதை அறியாமல் யுத்தத்திற்கு போவேன் என்றான். பெலிஸ்தியர்கள் அவனை சிறைப்பிடித்தார்கள். பெலிஸ்தியர்கள் அவனை சிறைப்பிடித்தார்கள். வேதம் சொல்லுகிறது, பிடித்த உடனே 2 வெண்கல விலங்கை கையில மாட்டினாங்க. அல்லேலூயாவா, அல்லேலூயாவா. இந்த கைகளால தான் அவன் காசாவில் 2 பெரிய அலங்கத்தினுடைய வாசலுடைய கதவுகளை பெயர்த்து கொண்டு போனான். இந்த கைகளால 1000 பேரை கழுதை தாடையிலும் எடுத்து 1000 பேரை கொன்றான். அவனுக்கு எதிர்த்து நிற்க ஒருவரும் இல்லை. ஒரு நாள் ஒரு பால சிங்கம் அவனுக்கு எதிரே வரும்போது ஒரு ஆட்டுக்குட்டியை கிழித்து போடுவது போல இந்த கையில கிழித்து போட்டான். இன்றைக்கு பெலன் அவனை விட்டு நீங்கி விட்டது. காரணம் என்ன? தெலீலாளின் மடியிலே தூங்கினான். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. மகனே, இந்த காலை வேளையில கர்த்தர் உன்னோடு பேசுகிறார். நீ பாவத்தின் மடியில தூங்காதே, அதை விட்டு எழுந்திரு, கர்த்தர் உன்னை பிரகாசிப்பார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். மாத்திரம் அல்ல, கைகளில் விலங்கை மாட்டினார்கள், 2 கண்ணையும் நோண்டி எடுத்தாங்க. கொடுமை இல்லையா? அல்லேலூயா. இனி அவனால் பார்க்க முடியாது. ஆவிக்குரிய நிலைமையில தரிசனத்தை இழந்தான். இனி அவனுக்கு எந்த தரிசனமே கிடையாது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு நம்ம எல்லாருக்கும் ஒரு தரிசனம் இருக்கிறது. ஆண்டவரே, இந்த கல்லடை குறித்து ரட்சிக்கப்பட வேண்டும் என்கிற தரிசனம் இருக்கிறது. அதற்காக ஏங்குகிறோம். ஆனால் பாவத்தில் விழுந்துட்டால் நான் சொல்லுகிறேன், அவனுக்கு தரிசனமே இருக்காது. அல்லேலூயா.
அல்லேலூயா. சபையில எத்தனை தடவை நீங்க ஆத்தும ஆதாயத்தை பற்றி பேசுங்க, அவனை செவிடனை போல உட்கார்ந்து கொண்டு இருப்பான். ஆத்தும ஆதாயம் எப்படியாவது ரட்சிக்கப்படணும், ஜனங்கள் மனம் திரும்பணும், எதையுமே கவனிக்க மாட்டான். எனக்கு என்ன ஸ்தோத்திரம், ஏன்னா எந்த தரிசனமும் கிடையாது. பாவத்தில் விழுந்து அந்த பாவத்தில் மரித்தோரோடு தூங்கி கொண்டிருந்து அபிஷேகத்தை இழந்து இன்றைக்கு எல்லா பிரதிஷ்டையும் இழந்து தரிசனம் இல்லாமல் இருக்கிறவர்களுக்கு என்ன சொன்னாலும் அது அவர்களுக்கு விளங்கி கொள்ளவே முடியாது. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா, அல்லேலூயா. சில பிள்ளைகள் வருத்தம் அடைவீர்கள் என்று எனக்கு தெரியும், வருத்தம் அடைவீர்கள். ஏன்? தரிசனத்தை இழந்திருக்கிறீர்கள். கர்த்தர் சொல்லுகிற அந்த காலவேளையில நீ மறுபடியும் மரித்தோரிலிருந்து நீ வேற நீ எழும்பி வா, மரித்தோரை விட்டு எழுந்துரு. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயாவா. இப்ப நான் இங்க ஒரு நல்ல வார்த்தையை சொல்லட்டுமா, ஒரு ஆசீர்வாதமான வார்த்தையை சொல்லட்டா? அல்லேலூயா, ஸ்தோத்திரம். விழுந்து போன மனுஷன் திரும்ப எழும்புகிறது இல்லையோ, விழுந்தவன் திரும்ப எழும்புகிறது இல்லையோ, நீ மறுபடியும் என்ன செய்ய? அவர்கள் நடுவில் இருந்து எழும்பு, மரித்தோரை விட்டு எழும்பு. நான் சொல்றேன், இதே சிம்சோன், கையில விலங்கு போடப்பட்ட சிம்சோன், கண்களை குருடாக்கப்பட்ட சிம்சோன், கொண்டு போய் அவனை சிறைச்சாலையில மாவாட்டும்படி வைத்தார்கள். ஆமென் சொல்லுங்க. என்ன செஞ்சாங்களா? மாவாட்டும்படி. என்ன கொடுமை பாருங்க. ஒரு பெரிய தேசத்தினுடைய நியாயாதிபதி, அவன் ரட்சகன், பராக்கிரமசாலி, சிங்கத்தை கிழித்து போட்டவன், இன்றைக்கு மாவாட்டி கொண்டிருக்கிறான். நான் சொல்லுகிறேன், கர்த்தருடைய அபிஷேகம் பண்ணி கர்த்தர் உன் மேல கிருபையா இருந்து நீ எழுப்புதல் அடைந்து எப்படி இருந்தால், ஆனா இன்னைக்கு நீ எப்படி இருக்கிற என்பதை யோசி. இன்னைக்கு நீ எப்படி இருக்கிற? ஆனா அப்படி இருக்கிறது ஆணுடைய சித்தமா? உன்னை அழைத்த தேவனுடைய சித்தமா? பிசாசு உன்னை ஏதோ கண்களை குருடாக்கினவனா வைத்திருக்கவில்லையா? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு நீ மனம் திரும்பி அதை விட்டு உதறி விட்டு எழும்ப வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமாவா? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஒரு குட் நியூஸ், நல்ல செய்தியை சொல்றேன். இதே சிம்சோன் அவன் மாவாட்டி கொண்டு இருக்கிற காலத்தில் அவன் மனம் திரும்பினான். அவன் சொல்லுங்க எல்லாரும், மனம் திரும்பினான். ஆண்டவரே, நான் செய்த பாவம், ஆண்டவரே என்னுடைய மீறுதல், உம்முடைய அழைப்பையும் அபிஷேகத்தை புரிந்து கொள்ளாமல் நான் செய்ததான பாவத்தை நிமித்தம் இதெல்லாம் எனக்கு வந்தது என்று அவன் மனம் திரும்பின போது வேதம் சொல்லுகிறது, அவனுடைய முடி மறுபடியும் முளைக்க ஆரம்பித்தது. ஆமென் சொல்லுங்க. மறுபடியும் துளிர்க்க ஆரம்பித்தது. நான் சொல்லுகிறேன், நானுடைய பிள்ளையே, விழுந்தவர்கள் திரும்ப எழும்புகிறது இல்லையோ? ஏசாயாவில் வாசிக்கிறோம், உன் தூசியை உதறிவிட்டு நீ எழுந்துரு, நீ எழும்பு, சீயோனே நீ எழும்பு, உன் வல்லமையை சொல்லுங்க, வல்லமையை. நான் சொல்றேன், இழந்து போன அபிஷேகத்தை நீ திரும்ப பெறுவாய். அல்லேலூயா. அபிஷேகத்தின் அடையாளம் என்ன? சிம்சோனை பொறுத்தவரை அபிஷேகத்தின் அடையாளம் என்ன? பெலன். அப்போஸ்தலர் 1:8 சொல்லுகிறது, பரிசுத்த ஆவி உன்னிடத்தில் வரும்போது நீ பெலன் அடைவாய். உன்னதத்தில் இருந்து வருகிற பெலனால் தரிப்பிக்கப்படுகிற வரைக்கும். லூக்கா 24:49 பெலன், ஆவியானவர், அபிஷேகம் என்பது பெலன். அப்போ சிம்சோனுடைய அடையாளம் என்ன? திரும்ப கர்த்தருடைய அபிஷேகிக்கிறார் என்பதுடைய அடையாளம் என்ன? பெலன். நல்லா கவனிங்க. மனம் திரும்பினான், முடி துளிர்க்க ஆரம்பித்தது. ஆனால் அவன் இருக்கிற இடம் எங்க? சிறைச்சாலை. ஆனால் இந்த பெலிஸ்தர்கள் எல்லாம் ஒன்று கூடி அவருடைய கோயில் திருவிழா வந்தது. அந்த கோயில் திருவிழாவுக்கு இவனை வேடிக்கை காட்டுகிறவனாக, சிம்சோனை வேடிக்கை காட்டுகிறவனாக, அவனை சங்கிலி போட்டவனை 4 பேர் அப்படியே பிடித்து கொண்டு வர்றாங்க பொது இடத்துக்கு. அவனை கொண்டு வந்து ஆயிரக்கணக்கான மக்கள் கூடியிருக்கிற இடத்துல அவனை வேடிக்கை காட்டும்படி சொன்னார்கள். அவன் என்ன பண்ணானோ தெரியல. வேதம் சொல்லுகிறது, அந்த பல்லாயிரக்கணக்கான மக்கள் மத்தியில் அபிஷேகம் பண்ணப்பட்டதான இந்த சிம்சோன் வல்லமையான ஒரு தேவ மனிதன், அவர் மத்தியில் வேடிக்கை காட்டுகிறவனாய் அவன் வேடிக்கை காட்டினான். ஆண்டவர் ஒரு கோமாளியை போல வேடிக்கை காட்டினான். ஆனால் தலையில் முடி மறுபடியும் துளிர்க்க ஆரம்பித்தது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன், ஒரு அல்லேலூயா. கர்த்தர்
அந்த பெலிஸ்தியருடைய கண்களை கர்த்தர் மறைத்து போட்டார். ஆமென் சொல்லுங்க. பெலிஸ்தியரின் கண்களை மறைத்து போட்டார். இந்த தலையில முடி வளர்ந்ததுனால தானே முன்பு நம்ம எல்லாரையும் வேட்டையாடினான், மறுபடியும் அவனுக்கு முடி துளிர்க்க ஆரம்பித்து விட்டது என்று அவர்கள் கண்டிருந்தால் மறுபடியும் வலித்திருப்பார்கள். ஆனால் கர்த்தர் அவருடைய கண்களுக்கு மறைத்து போட்டார். நான் சொல்கிறேன், நீ எப்போ மனம் திரும்புகிறாயோ அப்பொழுது சத்துருவின் கண்களை கர்த்தர் குருடாக்குவார். அல்லேலூயா, அல்லேலூயா. சத்துருவின் கண்களுக்கு அதை மறைத்தார். சத்துரு அதை காண முடியாதபடி செய்தார். சிம்சோனின் முடி வளர்ந்தது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இப்போ கோயில் திருவிழாவில் அவனை கொண்டு வந்து வேடிக்கை காட்டும்படி வைத்திருக்கிறார்கள். அவன் வேடிக்கை காட்டி கொண்டு இருக்கிறான். அப்பொழுது அங்கே நின்ற அப்படியே தடவி பார்க்க ஒரு சிறு பையன் அவன் கையா அவனை பிடிச்சிருக்கிறான். அந்த சிறு பையன்கிட்ட கேட்குறான், இங்கே இந்த நாங்கள் எங்கே இருக்க ஒரு பெரிய மண்டபம், இந்த மண்டபத்தில் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க? ஏறக்குறைய 10,000 பேருக்கு மேலே நிறைய பேர் இருக்கிறாங்க என்றார். அப்போ அவன் சொல்கிறான், அந்த மண்டபத்தை தாங்கி நிற்கிற தூண் எங்கே இருக்கிறது? அங்கே கொண்டு போய் என்னை கொஞ்சம் விடு என்றான். ஏன்னா இப்போ மறுபடியும் அவனுக்குள்ள என்ன தெரியுது? பலன் இழந்தவனாய் அல்ல, மனம் திரும்பிட்டான். மறுபடி கர்த்தர் அவனை உயிர்ப்பித்திருக்கிறார். கர்த்தர் அவனை மறுபடி தூக்கி எடுத்திருக்கிறார். இழந்து போன பலனை திரும்ப பெற்றிருக்கிறான். இப்போ எனக்குள்ள தேவ பலன் இருக்கிறது என்று அவனுக்கு தெரிகிறது. ஆகையினால என்னை கொண்டு போய் இந்த தூண் பக்கத்தில் நிறுத்துனா அந்த தூண் அப்படியே தடவி பார்த்தான். அல்லேலூயா சொல்லுங்க. நான் நினைக்கிறேன் அந்த பையனை சொல்லியிருக்கலாம், மண்டபத்தை விட்டு வெளியே ஓடிரு. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இப்போ அவன் ஜெபம் பண்ணி கர்த்தர்கிட்ட வேண்டுதல் செய்து அந்த தூண்களை பிடித்து அசைத்தான். பாருங்க, அசைத்தான். அந்த மண்டபம் அப்படியே இடிந்து விழுந்தது. 3000 பேர் செத்து போனாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. என் 2 கண்களுக்கு பதிலாக நான் அவர்களை பழி வாங்குவேன் என்று சிம்சோன் பழி வாங்கினான். நான் சொல்றேன், ஆண்டவருடைய பிள்ளை, இந்த காலை வேளையில தூங்குகிற நீ மரித்தோரை விட்டு சொல்லுங்க, மரித்தோரை விட்டு எழுந்திரு, கர்த்தர் உன்னை பிரகாசிப்பார். மகனே, மகளே, இந்த காலை நேரத்தில் ஆண்டவரனோடு சொல்லுகிறார், நீ தொழிலாளியின் மடியில வேண்டாம். நீங்களும் நானும் இருக்க வேண்டிய இடம் எங்கே? நம்முடைய நேசரின் மடியிலே. அல்லேலூயா சொல்லுங்களேன். நேசரின் மடியிலே, ஒரு தாயை போல தேற்றுகிற அந்த நேசரின் மடியிலே. நான் கடந்த நாளில் யோவான் சுவிசேஷம் வாசித்துக் கொண்டிருந்தேன். அப்பொழுது ஆண்டவர் ஒருவன் உங்களில் ஒருவனை காட்டி கொடுப்பான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்த நாளில் பேதுரு கேட்கிறான், யோவானை பார்த்து யோவான்கிட்ட சொல்றான், ஏன்னா யோவான் இப்பொழுது இயேசுவின் மார்பில் சாய்ந்து இருக்கான். நான் அதை அப்படியே அந்த படிக்க அந்த தியானிக்கும் போது என்ன ஆண்டவர் இல்லை, அவர் என்னால் புரிந்து கொள்ளவே முடியல. நம்மெல்லாம் கொஞ்சம் நம்ம மூலமா அற்புதம் நடந்துருச்சு, ஒரு பெரிய காரியங்கள், ஒரு குருடே பார்வை அடைஞ்சிட்டான் அப்படி சொன்னாலே நமக்கு பின்னால பேக்க தூக்கிட்டு வரக்கு 2 ஆளு, தண்ணி பாட்டில் கொண்டு கொடுக்கறதுக்கு 2 பேரு, காரை வந்து நிப்பாட்டினா டோரை திறந்து விட 2 பேரு. ஐயோ, இவங்க பண்ணுகிறதான அட்டகாசத்தை பார்த்தா தாங்கவே முடியாது. ஆனால் அவ்வளவு அற்புதங்களை செய்ததான தேவனுடைய மார்பில சாய்ந்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு இருக்கதான ஆட்கள் பக்கத்தில் போய் இவங்க உட்கார முடியுமா? அவங்க அனுமதி இல்லாம அவங்களை தொற்ற முடியுமா? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். என்ன தேவன் தெரியுமா? அல்லேலூயாவா. என்ன அன்பு தெரியுமா? என்ன தாழ்மை தெரியுமா? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அவன் மார்பில் அப்படியே சாஞ்சிட்டு கிடக்கிறான். என்ன அப்போ பேதுரு அங்கிருந்து சைகை காட்டுறான், அது யாருன்னு கேளு. உங்களை ஒருவன் காட்டி கொடுப்பான்னு சொன்னார், அது யாருன்னு கேளு. அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். யோவான் கேட்கிறான், ஆண்டவரே, மார்பில் சாய்ந்துக்கிட்டே தான் இருக்கிறான், அது யார் ஆண்டவரே? இயேசு அப்பத்தை எடுத்து திராட்சை ரசத்தில் தோய்த்து நான் யாருக்கு கொடுக்கிறேனோ அவன் தான். நீங்க நல்லா விளங்கி கொள்ளுங்க. ஒருத்தன் பின்மாற்றத்தில் இருக்கிறான்னு சொன்னா எத்தனை தடவை அவனை மறைமுகமாக நீதான் 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 அப்படி சொன்னாலும் அவன் என்ன பண்றது இல்லை, அதை விட்டு மனம் திரும்பவே அவனால முடியல. எனக்கு ஆச்சரியமா இருக்கிறது, ஆச்சரியமா. ஒவ்வொரு சுவிசேஷத்தில் வாசித்து பாருங்க, இதை விட தெளிவாக எப்படி சொல்றது? இந்த அப்பத்தை தோய்த்து நான் யாருக்கு கொடுக்கிறேனோ அவன் தான், அவன் அங்கதான் இருக்கிறான், கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறான், அவனுக்கு கொடுக்கிறாரு.
இன்னொரு சுவிசேஷத்துல 12 சீசர்களும் நானா நானா என்று கேட்கும் போது ஆண்டவர் சொல்லுகிற, நீதான், நீதான். பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டா, அதுக்கு முந்தின கொஞ்சம் வசனங்களுக்கு முன்னால போனீங்கன்னா, சாத்தான் யூதாசுடைய இருதயத்தை தூண்டினான் அப்படின்னு இருக்கு. இந்த இருதயத்தை ஒரு பிசாசு வந்து தூண்டிட்டா, அதுக்கப்புறம் அவனால தேவனுடைய சத்தத்திற்கு செவி கொடுக்க, கீழ்ப்படிய, மனம் திரும்ப வரமாட்டேங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆவியானவர் இந்த கால வேளையில நீ மனம் திரும்பும்படி உன் இருதயத்தை தூண்டுவாராக. நீ தாழ்மை உள்ளவனாக, தாழ்மை உள்ளவளாக இருக்கும்படி தேவன் உன் இருதயத்தை தூண்டுவாராக. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பிசாசு இருதயத்தை தூண்டுறான் பாருங்க. மதுபானம் பண்ணு இருதயத்தை தூண்டிட்டான்னா எத்தனை பேர் என்ன சொன்னாலும் கேட்கறது இல்லை. பாவம் செய்யும்படி இருதயத்தை தூண்டி விட்டால், தற்கொலை செய்யும்படி பிசாசோட இருதயத்தை தூண்டி விட்டால், அதுக்கப்புறம் என்ன சொன்னாலும் கேட்கறது இல்லை. அல்லேலூயா. இந்த கால வேளையில மகனே மகளே, கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், தூங்குகிற நீ பாவத்தை விட்டு எழுந்திரு, அப்பொழுது நான் உன்னை என்ன பண்ணுவேன்? பிரகாசிப்பேன். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு சில காரியங்களை விட்டு மகனே மகளே வெளியே வா. லஞ்சம் வாங்காத, அநியாயம் செய்யாதே, பாவம் செய்யாத, வெளியே வா. கர்த்தர் சொல்ற, இன்னைக்கு நீ வெளியே வந்து என்ன, நான் மறுபடியும் உன்னை நான் என்ன பண்ணுவேன்? உன்னை கண்டிப்பாக பிரகாசிப்பேன். என்னை பொறுத்தவரையில் நான் தேவனை அறிந்திருக்கிற, சத்தியத்தை அறிந்திருக்கிற அடிப்படையில் சொல்லுகிறேன், சிம்சோன் நரகத்திற்கு போயிருக்க மாட்டான். என்னை மனம் திரும்பிட்டான். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த கால வேளையில் ஆண்டவர் சொல்லுகிறார், தூங்குகிற நீ, ஆவிக்குரிய நிலைமையில தூங்குகிற நீ, மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது நான் உன்னை பிரகாசிப்பேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, உன்னுடைய ஜெப வாழ்க்கை எல்லாம் பிரகாசிக்கும். உன்னுடைய பொருளாதார வாழ்க்கை பிரகாசிக்கும். உன் சரீர சுகம் பிரகாசிக்கும். மகனே மகளே, உன்னுடைய குடும்ப சமாதானத்தை தேவன் பிரகாசிக்க பண்ணுவார். உங்க வீட்டில் ஒரு பெரிய வெளிச்சம் வரும். உன் குடும்பத்தில் ஒரு சிறிய செழிப்பு வரும். உன் குடும்பத்தில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவார். இன்றைக்கு நீ மனம் திரும்பு. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க அவர் வந்திருக்கிறார். ஆமென். எழுந்திருக்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை தட்டி எல்லா பிள்ளைகளை கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கரங்களை தட்டி எல்லா பிள்ளைகளை, இயேசுவே, இயேசுவே, திரும்ப என்ன நீர் உயிர்ப்பிக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம், திரும்ப உயிர்ப்பித்ததற்காய் ஸ்தோத்திரம், திரும்ப பலப்படுத்தினதற்காய் ஸ்தோத்திரம், என் பலவீனங்களை எடுத்து போட்டதற்காய் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. மற்றவர்களை பார்த்து உன் வாழ்வை நீ கெடுத்துக் கொள்ளாதே. பிறரை பார்த்து உன் ஜீவியத்தை கெடுத்து போடாதே. உன்னை பிரகாசிக்க பண்ணுகிற கர்த்தர் நான். உன்னை அழைத்தவர் நான். உன்னை அபிஷேகித்தவர் நான். உன்னை பிரித்தெடுத்தவர் நான். உன்னை நான் பலப்படுத்துவேன். உன்னை நான் அழைத்த அழைப்பை விட்டு உன்னை விலக விடமாட்டேன். என் அபிஷேகத்தை திரும்ப உன்மேல் வைப்பேன். என்னுடைய அபிஷேகத்தை திரும்ப உன்மேல் வைப்பேன். நீ முந்தினவைகளை பார்க்கலாம், முந்தினவைகளை பார்க்கலாம் இன்னும் அதிகமாய் எனக்காக நீ பிரயாசப்படுகிறதற்கு உன்னை பலப்படுத்துகிற கர்த்தர் நான். கரங்களை தட்டி, கரங்களை தட்டி எல்லா பிள்ளைகளும், ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எஸ் எஸ், ஆமென், ஆமென். நீ முந்தின நாட்களில் ஓடின ஓட்டத்தை பார்க்கிலும் அதிகமாய் ஓடுகிறதற்கு கர்த்தர் உன்னை பலப்படுத்துவாராக. கர்த்தர் உன்னை பலன் கொள்ள செய்வாராக. நான் பலவீனன் அல்ல, நான் பலவீனன் அல்ல. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தேவனுடைய அன்பு
உன்னை விட்டு ஒரு நாளும் நீங்காது. மகனே, மகளே, உன்னை அழைத்த தேவன் உன்மேல் பிரியமாய் இருக்கிறார். உன்னை இன்னும் அதிகமாய் நேசிக்கிறார். நீ அவருடைய மார்பிலே சாய்ந்திருப்பாயாக. அவரே உனக்கு இளைப்பாறுதல். தாய் மடியிலே தவழ்வது போல நீ அவருடைய மடியிலே வா என்று கர்த்தர் உன்னை அழைக்கிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. கரங்களை உயர்த்தி எல்லா பிள்ளைகளும் ஏசையா உம்மை தானே என் முன்னே நிறுத்தி உள்ளே. ஏசையா உம்மை தானே என் முன்னே நிறுத்தி உள்ளே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. சர்வ வல்லமையுள்ள தேவனே, திரும்பவும் என்னை ஒரு விசை கண்ணோக்கி பார்த்ததற்காக ஸ்தோத்திரம். மறுபடியும் நீர் என்னை எழுப்பினதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, வெளிச்சத்தின் பிள்ளையாய் வெளிச்சத்திலே நடப்பேன். மரித்தவர்களோடு போய் உட்கார மாட்டேன். இனி ஆண்டவரோடு நடப்பேன், வெளிச்சத்தில் நடப்பேன். ஆண்டவரே, உம்முடைய கையில் ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். உம்முடைய வலதுகரம் அவர்களை தாங்கட்டும். சகலவித நன்மைகளையும் அவர்களுக்கு சம்பூரணமாய் கிடைக்க பண்ணும். ஆசீர்வதிக்கிறோம். செலுத்தப்பட்ட காணிக்கைகளை எல்லாம் தேவன் அங்கீகரித்து 100 உம்முடைய பிள்ளைகளுக்கு திரும்ப தாரும். உம்முடைய வருகைக்கு உம்முடைய ஜனம் எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்க ஆண்டவரே, நீர் எங்களுக்கு உதவி செய்யும். எல்லா துதியும் கனமும் மகிமையும் கர்த்தருக்கே செலுத்துகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களில் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் நிலைத்திருப்பதாக, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென்.